திருப்பதி போடுறீங்கன்னா ஆதார் கார்டு மறக்காமல் எடுத்துன்னு போங்க. அங்கேருந்து வாங்கணும்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும். ரூம் வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் நம்ம சென்னையும் கிளம்பியாச்சு. ஏன்னா எங்களுக்கு தரிசனம் கிடைக்கல. அதனால நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். 2 நாள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ சாருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏடிபியில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வரதுக்கு ஒரு 7 மணி ஆகிடுச்சு. கீழே கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. சார் இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. காலைல 3 மணிலேருந்து நீங்கள் தானே ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் கார் வாங்கிட்டு வந்தாங்க. சார் சும்மா சொல்லப்படுதுங்க, சூப்பராக ஓட்டுறாரு. 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக கார் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கார் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச காராக இது. 2 கார் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துட்டோம். சார் திருப்பதிலேருந்து திருத்தணி வரைக்கும் ஓட்டிருந்தார். அதுக்கப்புறம் நம்மளும் வண்டி வாங்கிட்டு சாருக்கிட்ட சென்னை வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சாரோட லொக்கேஷன் நாவலூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். திருப்பதி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் புக் பண்ணிட்டு தான் போங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா போங்க, இல்லைனா போகாதீங்க. பார்த்து சேஃபாக போங்க. சடத்தில்